வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் அஜய் அஞ்சலியை லவ் பண்ணுறாரு. இது அஞ்சலியோட அப்பாவான சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சிருது. இதனால் அஜயை கூப்பிட்டு மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். அஞ்சலியோட அப்பா பேசுனதெல்லாம் அஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அஞ்சலியை பிரிய முடிவு பண்ணுறாரு. அதனால தான் பல்லவிக்கு மோதிரம் போட்டு இருப்பார். கல்யாணம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. இதுக்கு நடுவில் அஞ்சலி கிட்ட தனக்கு கல்யாணம் ஆக போகிறதா சொல்கிறாரு. அப்புறம் மொத்தமாக அஞ்சலியை அஜய் அவாய்ட் பண்ணிடுறாரு. அஜய்க்கும் பல்லவிக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அஞ்சலியோட அப்பா ஒன்று சொல்லியிருப்பாரு, தனக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக அஞ்சலி என்ன வேணாலும் பண்ணுவான்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அஞ்சலி சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அதனால் அஞ்சலியோட அப்பா அஜய் கல்யாணத்தை நிறுத்துறதா அஞ்சலிக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதுக்காக அஜயை கேஸ் விஷயமாக கரெக்டாக கல்யாண நாளில் வேற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு. அஜய் அவரோட குடும்பத்துக்கிட்ட எனக்கு என்னோட கெரியர் தான் முக்கியம், கல்யாணம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் விஷயமா வெளியூர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அஜய் ஃபேமிலி கண்ணனுக்கும் பல்லவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுறாங்க. இதை பற்றி பல்லவி குடும்பத்துக்கிட்டையும் பேசுகிறாங்க. பல்லவி வீட்டில் உள்ளவங்களும் சம்மதம் சொல்லிடுறாங்க. பல்லவி விஸ்வநாதன் குடும்பத்தை பழிவாங்கிற நோக்கத்துக்காக கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. கண்ணனுக்கும் பல்லவிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. ப்ரோமோல கூட பார்த்தீங்கன்னா அஜய்க்கும் பல்லவிக்கும் கல்யாணம் நடக்க போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கல்யாணம் ஆன மாதிரி காட்டல. கண்ணனுக்கும் பல்லவிக்கும் கல்யாணம் ஆனது சீரியலில் ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஹிந்தி சீரியலோட ரீமேக் தான். ஹிந்தி சீரியலில் இப்படி தான் வரும். இதில் இன்னும் தமிழில் என்னென்ன ட்விஸ்ட் வரும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியான அப்டேட்டுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.